நமோ நாராயணனாய நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஈஸி ஹிந்தி லேர்னிங்னு ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எல்லோரும் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லோரும் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அது ஷார்ட்ஸுனால என்னாலே அதுக்கு மேலே விளக்கமாக சொல்லிக் கொடுக்க முடியலம்மா. ஸோ அஞ்சஞ்சு ஷார்ட்ஸ் ஆனோன்னு நான் உங்களுக்கு யூடியூப்பில் நான் பதிவு பண்ணுறேன். கடைசி வரை பாருங்கள், அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள். போகலாமா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைனா நான், யூ நீ, யஹ்னா இவன் இவள் இது, வஹ் அவன் அவள் அது, ஆப் நீங்கள், வே அவர்கள், ஏ இவர்கள், ஹம் நாங்கள். இது உங்களுக்கு இங்கிலீஷில் தெரியும். இங்கிலீஷில் தெரியலனாலும் என்கிட்ட கேளுங்க, ஈஸி தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போதுமே இஸ்ஸு ஆறு இதெல்லாம் நமக்கு முக்கியம். ஐ ஆம், யூ ஆர்ன்றது நமக்கு ரொம்பவே முக்கியம் இல்லையா? அதனால் நம்ம இப்போ இதுக்கு போகலாமா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஷார்ட்ஸு. மைம்னா ஹூம், நான் இருக்கிறேன். ஐ எம். தும் ஹோ, நீ எங்கே இருக்கிறாய், நீ இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறது. யூ ஆர். யஹ் வஹ் அப்படின்றதுக்கு ஹை வரும். ஹைனா இஸ்ஸு, இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறதுன்றது வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப் வே ஏ ஹம், இதுக்கு ஹைம்னா ஆர். நமக்கே தெரியும், ப்ளூரல்ஸ்ன்னு வரும்போது நம்ம ஆறுன்னு தான் எழுதுவோம். இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம எழுதுவோம். அது உங்களுக்கே புரியும் அல்லவா? தெரியலைன்னா கேளுங்கம்மா தயவுசெய்து. இப்போ நெக்ஸ்ட்டு மூணாவது ஷார்ட்ஸுக்கு போகலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் என்ன சொல்லியிருக்கிறேன், அதாவது நம்ம எப்போதுமே நமக்கு நீ யார், அவன் எப்படி இருக்கிறான், நீங்கள் எங்கே போகிறங்க அப்படின்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட்ஸ் கட்டாயம் நமக்கு தேவை. அப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாமா? கப் எப்பொழுது, வென். கியா என்ன, வாட். கைசா எப்படி, ஹவு. ககாங் வேர் எங்கே. கியோ ஏன், ஒய். கவுன் ஹூ ஆர். கித்னா ஹவு மச் எவ்வளவு. இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வடநாட்டுக்கு போனால் கூட நீங்கள் அதெல்லாம் நல்ல ஈஸியாக போயிடலாம். கித்னா ருப்பியே, ககாங் தும் ஜாத்தேஹோ அப்படின்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது மூணாவது ஷார்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்போதுமே அவனுக்கு, அதன் மேல் வெய், இதன் மேலே வெய், இவன்கிட்ட கொடு, அவன் கூட என் கூட வரான்றது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் இதில் முக்கியமானது நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கா கே கி அப்படின்னா உடைய, அப்பாஸ்டஃபி எஸ். கோ அப்படின்னது அவனுக்கு. இன்னுன்னு அர்த்தம். இன்னுன்னா என்ன, சோஃபாவில் பேனா இருக்கிறது, கையில் பேனா இருக்கிறது, அது இன்னுன்னு சொல்லுவோம். பர்னா மீது, ஆண், மேஜையின் மீது புத்தகம் இருக்கிறது. சே ஆல் இருந்து, உடன் அப்படின்றது என்னென்னா தேன், ஃப்ரம். அவனை விட இவன் பெரியவன், அவனிடமிருந்து வாங்கி கொண்டேன். இதெல்லாம் நமக்கு வரும் நிச்சயம். இதில் வச்சு தான் சென்டென்ஸ் கொடுக்க போகிறோமா. யகாங் இங்கே, வகாங் அங்கே. இப்போ அதே மாதிரி இந்த மத்துனா டோன்ட் கூடாது. பீனா ஆல்சோ, அவன் கூட என் கூட வருகிறான். அடுத்தது அவுர், அண்ட். சாத் உடன் வித். ஹாங் எஸ், நஹி இல்லை, நோ. கேலியே ஃபார், சாகியே வாண்ட். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஒரு 20 தான். 20 ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான் இப்போக்கி சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா எல்லாம் மறந்துடுவேங்க. முதல்ல இதை மெமரிஸ் பண்ணுங்கள், அப்புறமேட்டு மற்றதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தா அப்படின்றது வாக்கம். இந்த தா தே தி தீம் நான் ஏற்கனவே அதில் எழுதியிருப்பேன். தான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனில் சிங்குலர். தேன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனில் ஃப்ளூரல். அடுத்தது தீன்றது பார்த்தா மஸ்குலினில் சிங்குலர். தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலினில் ப்ளூரல்னு அர்த்தம். இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு வருமா. ஜாத்தா, போ, கோ. உட்டுத்தா, எழுந்திரி, கெட்டப். வைட்டுத்தா, உட்காரு, சிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படுத்தா. அந்த டா அழுத்தி படுத்தா அப்படின்றது டிஏன்னு போட்டுக்கணும். படி, ரீடு. லிக்குத்தா, அந்த கே, அது கே. லிக்குத்தா, எழுதிக்கிறான், ரைட்டு. காத்தான்றது ஜிஏ, காத்தான்றது பாடு, சிங். காத்தான்றது கேஏ, அது சாப்பிடு, ஈட்டு. பீத்தா அப்படின்றது குடி, ட்ரிங்க், அது ஃபஸ்ட்டு தா தான். கர்த்தான்றது கேஏ ஃபஸ்ட்டு க. அப்போ என்னன்னு பார்த்தா செய், டூ. இப்போ இப்படியே பார்த்தங்கன்னா அடுத்தது இன்னொரு 7-8 ஆக்ஷன் வேர்ட் கொடுக்கலான்ட்டு தான் அடுத்தது எடுத்துருக்கிறோம். இம்பார்ட்டன்ட் மட்டும். லேத்தா, டேக்கு, எடுக்கிறான். தேன்றது டிஹெச்
ஏ தே தா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொடுக்கிறான் கிவ். சோ தா தூங்குகிறான் ஸ்லீப். ரோ தா அழுகிறான் அழுகிறான் க்ரை. இது வந்து தூங்குகிறான் போட்டோமா சாரி தூங்குகிறான். அடுத்த தௌடுதா ஓடுகிறான் ரன். சுன்தா கேட்கிறான் ஹியர். போல்தா பேசுகிறான் டாக். போல்தான்றப்ப போ சம்போன்னு சொல்கிறோம்ல பிஓஓ போல்தா. தௌடுதா டிஹெச் ஓடுகிறான் ரன். கூதுதா கூ வந்து ஃபஸ்ட்டு கேயு தா வந்து டிஹெச்ஏ. கூதுதானா குதிக்கிறான் ஜம்ப்பு. அதாவது எல்லாருமே தயவுசெய்து சொல்கிறோமா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் 1 மினிட் இதை படிங்க ஒரு நோட்டு போட்டு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தங்கன்னா அந்த கிருஷ்ணனுடைய பெருமைகளையும் அருமைகளையும் கட்டாயம் நீங்கள் ஒரு 7 நிமிஷம் கேளுங்க. எவ்வளவோ நம்ம டைம் வீணாக்குறோம், எவ்வளவோ நம்ம வந்து எவ்வளவோ வெட்டி கதைகள் வேஸ்ட்டு கதைகள் பேசிக்கிட்டு எவ்வளவோ நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கிறோண்டாக்கன்னா அனைவருக்கும் நான் சொல்கிறேன், 1 நிமிஷம் ப்ளஸ்ஸு 5 or 6 மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இதெல்லாம் கேளுங்க. ஏன்னா நான் பெற்ற அனுபவம் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இது அனைவருக்கும் கிருஷ்ணனினுடைய தொண்டுக்காகவே நான் இதை செய்கிறேன். அதனால் முடிந்தவரை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நீங்களாம் சொன்னால் தான் நான் மோட்டிவேட்டோட இன்னும் எப்படி சொல்லி கொடுக்கலான்றது எனக்கும் கொஞ்சம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணுண்டா கண்ணுங்களா. அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.